மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த இந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தையின் காலத்திலும் வாழ்ந்தான், தந்தையினுடைய தந்தையின் காலத்திலும் வாழ்ந்தான். ரொம்ப பெரிய வயசு அவனுக்கு, நீண்ட காலம் அவன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இவனுடைய கொடுமை தாங்க முடியல, இவனை விட்டு வச்சிருக்கிறீ, அழிச்சிரு அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் சொன்னான், அவன் அழிக்கப்பட வேண்டியவன், அவன் ஒழிக்கப்பட வேண்டியவன், அவன் இல்லாமலாக்கப்பட வேண்டியவன், தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் மூசா. நீண்ட காலம் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன், அவன் திருந்தல்ல, ஒரே ஒரு காரணத்திற்காக நான் அவனை விட்டு வச்சிருக்கிறேன். என்ன காரணம் ரப்பேன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அவன் தன்னுடைய குடும்பத்தை இணைந்து நடக்கிறான், சேர்ந்து நடக்கிறான், குடும்பத்தை பிரிக்கிறது இல்ல என்று அல்லாஹ் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு வயசு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, உங்களுடைய ரிஸ்கை உங்களுடைய செல்வம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, யாராவது அப்படி விரும்பினால் ஃபல் யஸில் ரஹிமா, அவன் தன்னுடைய குடும்பத்தை இணைந்து நடக்கட்டும். இந்த குடும்பத்தை இணைந்து நடக்கிறதுங்கிறது எப்படிங்கிறது முதல்ல தெளிவா நம்ம விளங்கணும். ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க வந்தா நாங்க போவோம், அவங்க தந்தா நாங்க கொடுப்போம், நாங்க கொடுத்ததை அவர்கள் வாங்கிக் கொண்டால் அவர்கள் தருவதை நாங்கள் வாங்கிக் கொள்வோம். இது பிசினஸ் இல்லையா, இது ஒரு வியாபாரம், ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்குறது. எவ்வளவு அழகா சொல்றாங்க. அப்படி இருக்க கூடாது. அவர்கள் தரவில்லை என்றாலும் நீங்கள் கொடுங்கள், அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீங்கள் போங்கள், அவர்கள் உங்களை ஏசினாலும் அவர்களை நீங்கள் வாழ்த்துங்கள், அவர்கள் உங்களுடைய வீட்டுக்கு வர முடியாது என்று சொன்னாலும் நீங்கள் அவர்கள் அழைக்காத போது அவங்க வீட்டுக்கு போங்கிறாங்க. நமக்கு உத்தரவிடுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கணும், நம்முடைய பயணம் என்பது ஆகிரத்தை நோக்கி, சூனத்தை நோக்கி, ஜன்னத்தை நோக்கி.